ராமாயணம் புரிஞ்சாதான் மகான்களை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ராமாயணம் ஓரளவு புரிஞ்சா, பாகவதம் ஓரளவு புரிஞ்சாதான் மகான்களை புரிஞ்சுக்க முடியும். ராமாயணம் ஓரளவு புரிஞ்சாதான் மகான்களுடைய தர்மத்தை புரிஞ்சுக்க முடியும். பாகவதம் ஓரளவு புரிஞ்சாதான் மகான்களுடைய பிரேமையை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா மிஸ் பண்ணிடும். ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம், பெரிய மகாத்மா, பெரிய அவதார புருஷத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு அவர் அணுகினாதான் அதை ரசிக்க முடியும். இல்லைன்னா அப்கோர்ஸ் அவர் அனுகிரகம் பண்ணுவார், எக்ஸாம் பாஸ். ஆனா அந்த கல்வியை ரசிக்கணும்னு பார்க்கணும் இல்லையா, அது நம்மளால. வரவர்கள் சம்பந்தப்பட்டவங்க ஒரு முழம் கொடுத்தா கூட கரையக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வாழ்க்கை வாழணும், ரசிச்சு வாழணும் இல்லையா. ராமாயணம் பார்ப்பதை எதுக்கு கத்துக்கணும்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு குருநாதர் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அந்த குருநாதருடைய குணாதிசயங்களும் அவர் பண்ணக்கூடிய கருணையும் அவருக்கு இருக்கக்கூடிய பிரேமையும் ரசிக்கணும்னா இதற்கு வேணும். அதனாலதான் என்னமோ இதை ரெண்டையும் நம்ம பெரியவர்களிடம் பேட்டி விட்டாரு. ஏன்னா நம்ம பாக்கியத்தினால ஒரு குருநாதர் வந்து அந்த சந்தர்ப்பத்தை